இந்த Oneplus Nord CE5 இந்த வருஷம் கொஞ்சம் லேட்டா வந்தது ஒரு பக்கங்க. இன்னொரு பக்கம் பேமெண்ட் வரலன்னு சொல்லிட்டு நம்ம டுபாகூர் சூப்பர் ஸ்டார் இந்த போனை போட்டு பொலன்னு பொளந்துட்டு இருந்தாரு அவங்க டீமோட. சரி, அந்த அளவுக்கு ஹேட் பண்ற அளவுக்கு இந்த போன் இருக்கான்னு கேட்டா கண்டிப்பா கிடையாதுங்க. ஆனா பிளஸ் அண்ட் மைனஸ் கண்டிப்பா இந்த போன்ல இருக்கு. அதை பத்தி இந்த வீடியோல தெளிவா பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் இதோட பேக்கேஜிங் எக்ஸ்பீரியன்ஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு உள்ள கம்ப்ளீட்டான எக்ஸ்பீரியன்ஸ் கிடைச்சிரும். முக்கியமா இந்த கேஸோட குவாலிட்டி நல்லா பிரீமியம் மெட்டீரியல்ல மேட் பண்ணிருக்காங்க. இதுல இதோட லோகோவோட சேர்த்து இதோட எக்ஸ்பீரியன்ஸ் நல்லா இருக்க மாதிரி தாங்க இருக்கு. அடுத்ததான் முதல்ல நம்ம பார்க்க போறது இதோட டிஸ்ப்ளே எக்ஸ்பீரியன்ஸ். இந்த முறை அதே Full HD டிஸ்ப்ளே தான் யூஸ் பண்ணிருக்காங்க. இதோட ரெசல்யூஷன் மாறல, அப்படியே தான் இருக்கு. ஓவரால் டிஸ்ப்ளே எக்ஸ்பீரியன்ஸ் நல்லா இருந்தாலும் இந்த பிரைசிங்க்கு ஒரு 1.5K பேனல் கொடுத்திருந்தா இன்னும் சிறப்பானதா இருந்திருக்கலாம். இங்க பிரைட்னஸ் லெவலை பொறுத்த வரைக்கும் இன்டோர்லயும் சரி அவுட்டோர்லயும் சரி ரொம்பவே சிறப்பாவே பண்ணிருக்காங்க. சோ இங்க ஹை பிரைட்னஸ் மோட்ல 1300 நெட்ஸ் வரலியமான பிரைட்னஸ் லெவல் கொடுத்திருக்காங்க. இது கண்டிப்பா போதுமான அளவுக்கு தான் இருந்துச்சு. என்ன பீக் பிரைட்னஸ் பார்க்கும்போது 1430 நெட்ஸ் வரலியும் தான் கொடுத்திருக்காங்க. இங்க பீக் பிரைட்னஸ்ன்றது ஒரு மார்க்கெட்டிங் கிமிக் தான். அதனால இதுல இருக்கிற நம்பர்ஸ் வந்து கண்டிப்பா ஒரு பெரிய பிரச்சனையா இருக்காது. மத்தபடி இங்க உங்களுக்கு 120 ஹெர்ட்ஸ்க்கான ரெஃப்ரெஷ் ரேட் கொடுத்திருக்காங்க. இதோட டச் ரெஸ்பான்ஸ் ரொம்பவே ஸ்மூத்தா இருக்கு. லைஃப் டைம் ஸ்கிரீன் ரிப்ளேஸ்மென்ட் வாரண்டி ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. அடுத்ததா நம்ம பார்க்க போறது இந்த போனோட பேட்டரி. இந்த முறை 7100 mAh பேட்டரி கொடுத்திருக்காங்க. போன வருஷம் Nord CE4ல 5500 mAh கம்பேர் பண்ணும்போது இது ரொம்பவே அதிகம். அது மட்டும் இல்லாம இதை நான் செக் பண்ணி முடிக்கும் போது கிட்டத்தட்ட 10 மணி நேரம் 36 நிமிஷம் வரலியமான ஸ்கிரீன் ஆன் டைம் கிடைச்சிச்சு. லாஸ்ட் இயர்ல க்ளோஸ் டு 8 ஹவர்ஸ்க்கான பேட்டரி லைஃப் மட்டும் தான் கிடைச்சிச்சு. அதை கம்பேர் பண்ணும்போது நல்லா பண்ணிருக்காங்க. ஆனா இங்க சார்ஜிங் டைம்ல வரும்போது லாஸ்ட் இயரை கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் கம்மி பண்ணிருக்காங்க. இதனால இந்த முறை சார்ஜ் ஆகிறதுக்கு 1 மணி நேரம் 17 நிமிஷம் வரலியமான டைம் எடுத்துக்குது. அது கொஞ்சம் அதிகமா இருந்தாலும் இந்த பேட்டரி சைஸை கம்பேர் பண்ணும்போது டீசென்ட்டா இருக்க மாதிரி இருக்கு. இப்போ நம்ம அடுத்ததா பேச போறது இதோட டிசைன். இந்த முறை டிசைன் பார்க்கிறதுக்கு ஐபோனோட 16ஓட அந்த ப்ளூ கலர் டிசைனை மேட்ச் பண்ற மாதிரியே கொடுத்திருக்காங்க. என்னதான் அப்படி கொடுத்திருந்தாலும் இது பார்க்கிறதுக்கு ஒரு சாலிடான எக்ஸ்பீரியன்ஸ் தான் கொடுக்குது. இங்க சைட் ஃப்ரேம் வந்து பிளாஸ்டிக் மெட்டீரியல் தான் மேட் பண்ணிருக்காங்க. பேக்குமே உங்களுக்கு பிளாஸ்டிக்கா தான் இருக்கு. இங்க கேமரா பக்கத்துல ஒரு IR பிளாஸ்டர் சப்போர்ட் கொடுத்திருக்காங்க. இதை நீங்க ரிமோட்டா யூஸ் பண்ணலாம். டாப்ல உங்களுக்கு நாய்ஸ் கேன்சலேஷன் மைக் கிடைச்சிரும். பாட்டம்ல டைப் சி போட்டு ஒரு ஸ்பீக்கர் கிரில் கொடுத்திருக்காங்க. இந்த முறை சிங்கிள் ஸ்பீக்கர் கொடுத்திருக்கிறது கண்டிப்பா நெகட்டிவ் தான். அப்புறம் இங்க ஹைபிரிட் சிம் ஸ்லாட் கொடுத்திருக்காங்க. அதாவது 2 சிம் யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லனா ஒரு சிம் ஒரு மெமரி கார்டு யூஸ் பண்றதுக்கான ஆப்ஷன் கொடுத்திருக்காங்க. அடுத்தது ரைட் சைடுல வால்யூம் பட்டனும் பவர் பட்டனும் உங்களுக்கு கிடைச்சிரும். லெஃப்ட் சைடுல எதுவுமே கிடையாது. இங்க இன் டிஸ்ப்ளே ஃபிங்கர் பிரிண்டோட அக்யூரசி ரொம்பவே நல்லா இருக்கு. ஃபேஸ் அன்லாக்கும் நல்லா அக்யூரேட்டா ஸ்பீடாவே வேலை செய்யுது. அப்புறம் இதோட பில்ட் குவாலிட்டி சைடு வரும்போது இந்த முறை உங்களுக்கு IP65 ரேட்டிங் மட்டும் தான் கிடைக்குது. IP69 கிடைச்சிருந்தா இன்னும் சிறப்பானதா இருந்திருக்கும். காம்படிஷன்ல IP69 அப்படின்றது ரொம்பவே காமன் ஆயிட்டு வருது. அப்புறம் ஃப்ரண்ட்ல உங்களுக்கு டிராகன் ரயிலுக்கான ப்ரொடெக்ஷன் மட்டும் தான் கொடுத்திருக்காங்க. ஒரு டெம்பர் கிளாஸ் யூஸ் பண்றது நல்லது. இதோட ஸ்பீக்கரோட குவாலிட்டி வரும்போது ஓவரால் அவுட்புட் வந்து ரொம்ப நல்லா தான் இருக்கு. ஆனா அந்த ஸ்டீரியோ எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்காதது கண்டிப்பா ஒரு குறையா தான் இருக்கு. என்னதான் அவங்க பேட்டரி சைஸ் இன்க்ரீஸ் பண்ணனும் சொல்லிட்டு முட்டு கொடுத்தாலும் சிங்கிள் ஸ்பீக்கருக்கு பதிலா டுவல் ஸ்பீக்கர் போயிருந்தா இன்னும் எக்ஸ்பீரியன்ஸ் கொஞ்சம் பெட்டரா இருந்திருக்கும். அந்த இடத்துல OnePlus கண்டிப்பா கோட்டை விட்டுருக்க மாதிரி தான். அடுத்தது இந்த போனோட பெர்ஃபார்மன்ஸ் சைடு போகும்போது கண்டிப்பா ஒரு 23000 ரூபாய் பிரைசிங்ல ஒரு சாலிடான பெர்ஃபார்மன்ஸ் இந்த போன்ல உங்களுக்கு கிடைக்குது. இதுல லாஸ்ட் இயரை கம்பேர் பண்ணும்போது நல்ல இம்ப்ரூவ்மென்ட்டோட மீடியாடெக்கோட டைமென்சிட்டி 8350 ப்ராசஸரை யூஸ் பண்ணிருக்காங்க. இதோட சேர்த்து LPDDR5X ரேமும் UFS ஓட 3.1 சப்போர்ட்டும் கொடுத்திருக்காங்க. ஒரு சில போன்ஸ் எல்லாம் UFS 2.2ல தான் வந்துட்டு இருக்கிறதுனால UFS 3.1 என்னமோ ரொம்ப குறையா ஃபீல் ஆகிற மாதிரி தெரியல. இருந்தாலும் UFS 4.0 கொடுத்திருந்தா இன்னுமே சிறப்பான ஒரு விஷயமா இருந்திருக்கும். ஹையர் ஸ்டோரேஜ் வேரியண்ட்டுக்காகவாது. இப்போ இதோட பெர்ஃபார்மன்ஸ் சைட பத்தி பேசும்போது கேமிங்ல நீங்க ப்ளே பண்ணும்போது 90 FPS கான கேம் பிளே எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்பவே சாலிடா கிடைக்குது. இங்க ஃப்ரேம் டிராப்னு பார்க்கும்போது 5 ஃப்ரேம் அதிகபட்சமா டிராப் ஆனாவே பெரிய விஷயமா இருக்கு. BGMIல ஓவரால் ஹீட் மேனேஜ்மெண்ட்டும் ரொம்பவே சிறப்பா பண்ணிருக்காங்க. அப்புறம் இந்த ஃப்ரேம் பூஸ்ட் வழியா உங்களுக்கு 120 FPS வரலியமான கேமிங் சப்போர்ட் இருந்தாலும் இப்போதைக்கு அது 100ல இருந்து 120 FPS வரலியும் கிடைக்குது. இருந்தாலும் 90 FPSன்றது உங்களுக்கு சாலிடா கிடைக்கும். இந்த ஹீட்டிங் மேனேஜ்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் மேக்ஸிமம் ஹீட் அப்படின்றது 42 டிகிரி செல்சியஸ் போகும்போதே த்ராட்டில் பண்ணி விடுறாங்க. இருந்தாலும் கேமிங் எக்ஸ்பீரியன்ஸ் பெருசா எஃபெக்ட் ஆன மாதிரி தெரியல. பெஞ்ச்மார்க் ரன் பண்ணும்போது மேக்ஸிமம் 46 டிகிரி செல்சியஸ் வரலியும் போகுது 3D மார்க்கோட ஸ்டெபிலிட்டி டெஸ்ட்ல. மத்தபடி ஆண்ட்ராய்டு ரன் பண்ணும்போது அரௌண்ட் 1.3 மில்லியன் வரலியமான ஸ்கோர் கிடைக்குது. இது ஒரு நல்ல பெஞ்ச்மார்க் ஸ்கோர் தான். ஆனா 3D மார்க்கோட ஸ்டெபிலிட்டியும் சரி தெர்மல் த்ராட்லிங்கும் சரி ஸ்டெபிலிட்டி வைஸ் பார்க்கும்போது கொஞ்சம் சிறப்பா இருந்திருக்கலாம். இங்க மல்டிமீடியா எக்ஸ்பீரியன்ஸும் சரி இதை ஹெவியா புஷ் பண்ணும்போதும் சரி உங்களுக்கு பெரிய விதமான குறைகள் எதுவுமே கண்டிப்பா நீங்க ஃபீல் பண்ண மாட்டீங்க. அந்த இடத்துல இது சாலிடா தான் நிக்குது. இப்போ இதுல இருந்து இதோட கேமரா செட் போகும்போது இங்க சோனியோட லிட்டியா 600 சென்சார் யூஸ் பண்ணிருக்காங்க. அதோட சேர்த்து 8 மெகா பிக்சலுக்கான அல்ட்ராவைட் சென்சார் யூஸ் பண்ணிருக்காங்க. இங்க அல்ட்ராவைடோட பெர்ஃபார்மன்ஸ் ஓரளவுக்கு நல்லாவே பண்ணிருக்காங்க. மெயின் சென்சார்ல எடுக்கிற பிக்சர்ஸோட டீடைல்ஸ், டைனமிக் ரேஞ்ச், போர்ட்ரேட் இமேஜ் குவாலிட்டி எல்லாமே நல்லா இருக்கு. ஹியூமன் சப்ஜெக்ட்லயும் டீடைல்ஸ் நல்லா பண்ணிருக்காங்க. ஆனா இங்க ஓவரால் சேச்சுரேஷன் லெவல் எல்லா இடங்கள்லயுமே அதிகமா இருக்கு. இது ஒரு சிலருக்கு பிடிக்காம போகலாம். இங்க ஃப்ரண்ட் கேமரா உங்களுக்கு 16 மெகா பிக்சலுக்கான சென்சார். இதோட அவுட்புட்டும் டீசென்ட்டா தாங்க இருக்கு. அது இல்லாம நம்ம ஏதாவது ஒரு அடிக்கிற மாதிரி கலர்லாம் போட்டிருக்கோம்னா அது ரொம்பவே பூஸ்ட் பண்ணி காட்டுது. பார்க்கிறதுக்கு ஆர்டிஃபிஷியலா இருக்க மாதிரி தான் ஃபீல் ஆகுது. மற்றபடி நீங்க ஒரு பிளாக் கலர் ஷர்ட்லாம் போட்டு
இருக்கீங்கன்னா அங்க ஓரளவுக்கு நல்லா பண்ணுது. இங்க வீடியோ சைடு வரும்போது பெரிய விதமான குறைகள் இருக்கிற மாதிரி தெரியல. பேக்ல உங்களுக்கு 4K 60 fps சொல்லிமான சப்போர்ட் இருக்கு. ஸ்டெபிலிட்டி டிவைஸ் நல்லாவே பண்ணிருக்காங்க. ஃப்ரண்ட் சைடுல உங்களுக்கு 1080p 60 fps தான் கிடைக்கும். இதுல 4K கிடையாது, ஆனா ஸ்டெபிலிட்டி டிவைஸ் நல்லா இருக்கு. இப்போ இதுல இருந்து அதர் நெட்வொர்க் அண்ட் ஃபங்க்ஷனாலிட்டின்னு பார்க்கும்போது இங்க உங்களுக்கு Wi-Fi 6 கான சப்போர்ட், ப்ளூடூத்ல 5.4 கான சப்போர்ட் கிடைச்சிரும். NFC சப்போர்ட் கண்டிப்பா இந்த போன்ல உங்களுக்கு கிடைக்காது. அப்புறம் நெட்வொர்க் சைடு பேசும்போது இங்க உங்களுக்கு 10 5G பேண்ட் கொடுத்திருக்காங்க. ஓவரால் நெட்வொர்க் எக்ஸ்பீரியன்ஸ் நல்லா இருந்துச்சு. மேஜரான கால் டிராப்போ இல்ல பிரவுசிங் பண்ணும்போது இன்டர்நெட் கட் ஆகிற மாதிரியான பெரிய பஞ்சாயத்துகள் எதுவுமே இதுல நான் ஃபேஸ் பண்ணல. அப்புறம் முக்கியமா இந்த போன்ல உங்களுக்கு சாஃப்ட்வேர் எக்ஸ்பீரியன்ஸ் நல்லா தாறுமாறா இம்ப்ரூவ் பண்ணிருக்காங்க. இங்க உங்களுக்கு Android 15 அவுட் ஆஃப் தி பாக்ஸோட கொடுத்திருக்காங்க. Oxygen OS ஓட 15ல தான் இது ரன் ஆகுது. இங்க ஓவரால் சாஃப்ட்வேர் எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்பவே சிறப்பா பண்ணிருக்காங்க. முக்கியமா இப்ப நீங்க ஐபோனோட ஈஸியா இத கனெக்ட் பண்ணி நீங்க ஃபைல் ஷேர்லாம் பண்ணிக்க முடியும். இதுக்கு Oneplus கனெக்ட்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்திருக்காங்க. இது நல்லாவே சிறப்பா வேலை செய்யுது. இது இல்லாம உங்களால Mac கூடயும் இத ஈஸியா கனெக்ட் பண்ண முடியும். கமா வர மாதிரி நிறைய AI ஃபீச்சர்ஸ் இந்த போன்லயும் உங்களுக்கு கிடைச்சிரும். இன்னொரு முக்கியமான விஷயம், 4 வருஷத்துக்கான OS அப்டேட்டும் 6 வருஷத்துக்கான செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட்டும் இந்த போன்ல உங்களுக்கு ப்ராமிஸ் பண்ணிருக்காங்க. சாம்சங் மாதிரி மொக்கையான சிப்புக்கு நிறைய OS அப்டேட்னு சொல்லி கஸ்டமர்ஸை ஏமாத்தாம இந்த இனிஷியேட்டிவ் கொஞ்சம் நல்லா இருக்கிற மாதிரி தான் ஃபீல் ஆகுது. அப்புறம் ஃபைனலா இந்த போனோட பிரைசிங் பத்தி பேசும்போது இங்க 8GB 128GB வேரியன்ட் கார்டு ஆஃபர்லாம் போக 23,000 ரூபாய் அப்படின்ற பிரைஸ் பாயிண்ட்ல கிடைக்கும். கார்டு ஆஃபர்லாம் உங்கள்ட்ட இல்ல அப்படின்னா 25,000 ரூபாய் அப்படின்ற பிரைஸ் பாயிண்ட்க்கு நீங்க வாங்க முடியும். இந்த பிரைசிங்க்கு எந்த காரணத்துக்காக இந்த போனை வாங்கணும்னு கேட்டா இதோட டிஸ்ப்ளே எக்ஸ்பீரியன்ஸ் நல்லா இருக்கு. ஓவரால் பெர்ஃபார்மன்ஸ் சைடுல கேமிங் எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்பவே நல்லா பண்ணிருக்காங்க. அப்புறம் மல்டிமீடியா எக்ஸ்பீரியன்ஸ், ஓவரால் பேட்டரி லைஃப் இந்த போன்ல உங்களுக்கு நல்லா இருக்கும். சாஃப்ட்வேர் எக்ஸ்பீரியன்ஸும் நல்லா பண்ணிருக்காங்க. அதோட சேர்த்து ஹைபிரிட் சிம் ஸ்லாட், IR பிளாஸ்டர் இதெல்லாமே ஒரு சின்ன சின்ன பாசிட்டிவ். இந்த போன்ல இருக்கிற மேஜர் நெகட்டிவ்னு பார்த்தா இதுல இருக்கிற சிங்கிள் ஸ்பீக்கர். இது இல்லாம இந்த முறை 1.5K ரெசல்யூஷன் பேனல் கொடுத்திருந்தா இன்னும் சிறப்பானதா இருந்திருக்கும். கேமரா சைடு பார்க்கும்போது பிக்சர்ஸ் குவாலிட்டி இன்னுமே இம்ப்ரூவ் ஆயிருக்கலாம். வீடியோ சைடு என்னமோ குறை இருக்கிற மாதிரி தெரியல. அப்புறம் IP65 ரேட்டிங் மட்டும் தான் கிடைக்கும். IP69 இந்த போன்ல கிடைக்காது. சோ நான் சொன்ன நெகட்டிவ்ஸ்லாம் ரொம்பவே முக்கியமான பாயிண்டா உங்களுக்கு தோணுச்சுன்னா இந்த போனை நீங்க ஸ்கிப் பண்ணிக்கலாம். இல்ல நான் சொன்ன பாசிட்டிவ்ஸ்க்காக இந்த போனை வாங்கணும்னு நினைச்சா கூட நீங்க வாங்கிக்கலாம். அடுத்து என்ன வீடியோ வேணும்ன்றதை கீழே இருக்கிற கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். அது வரைக்கும் பை.